அமெரிக்கா விரித்த வலையில் விழுந்த ஈரான் விவேகமில்லாத வீரத்தால் ஈராக் கதிதானா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மத்திய கிழக்கு ஆசியாவில் காசா, மேற்கு கரை லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அமெரிக்கா நினைத்ததை போல ஈரானும் இந்த போரில் இழுத்து விடப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் வெறி வந்துவிட்டாலே மனிதனுடைய மூளையில் இருந்து அறிவு விடை பெற்று சென்று விடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஈரானும் அமெரிக்கா விரித்த வலையில வகையாக சிக்கிக் கொண்டதை போலவே தெரியுது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா, ஈரான் தலைநகர் தெஹ்ரான்ல ஹமாஸ் அரசியல் பிரிவினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொலை செய்யப்பட்ட விவகாரம் இப்போ உலகையே அதிர வச்சிருக்கு. லெபனானுடைய புறநகர் பகுதியான தாகியவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லா தளபதி ஃபாஹூத் ஹுக்கர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தாங்க. இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களிலேயே தெஹ்ரானில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு. காசாவில் செயல்படக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளும் சரி, லெபனானில் செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்பும் சரி, ஈரானில் ஆதரிக்கப்படும் அமைப்புகள் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இஸ்ரேல் முன்வைக்கிறாங்க. இந்நிலையில் ஹிஸ்புல்லா தளபதியை தாங்கள் அழித்து விட்டதாக கூறிய இஸ்ரேல் ஹமாஸ் தலைவர் ஹனியே கொலை குறித்து எந்த உரிமையும் கோரலை. இந்நிலையில் ஹமாஸ் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் துரோகிகளால் தான் ஹனியே கொல்லப்பட்டார் அப்படின்னு தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கத்தாரில் தங்கியிருந்த இஸ்மாயில் ஹனியே ஈரானுடைய புதிய அதிபராக பெசக்ஷிய பதவியேற்ற விழாவில் பங்கேற்க தெஹ்ரான் சென்றிருந்த நிலையில தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஹனியேவினுடைய கொலை தொடர்பாக பதிலடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஈரான் மீது ஹமாஸ் சந்தேகப்படும் நிலை உருவாகும். அதனால ஹனியேவை கோழைத்தனமாக கொலை செய்தமைக்காக இஸ்ரேல் நிச்சயமாக வருத்தப்படும் அப்படின்னு ஈரான் அதிபர் மசூத் அவசரமாக சொல்லியிருக்காரு. ஈரான் தனது பிராந்தியத்திற்கான ஒருமைப்பாடு, பெருமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஈரானில் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற தலைவர் அதுல்யா அலி கொமேனி ஹனியே கொலைக்கு பழிவாங்க வேண்டியது தெஹ்ரானின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவோ யார் தங்களை தொட்டாலும் கடுமையான விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதாவது இஸ்ரேல் மீது கை வைத்தா கடுமையான பதிலடியை ஈரான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதான் இதற்கு அர்த்தம். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய கத்தார் ஹனியே மரணம் பேச்சுவார்த்தையே ஆபத்தான சூழலுக்கு இட்டு செல்லும். பேச்சுவார்த்தையில ஹனியே முக்கிய பங்காற்றி வந்தார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கூடிய ஒரு தரப்பின் பிரதிநிதியை இன்னொரு தரப்பு படுகொலை செய்யும் போது எப்படி பேச்சுவார்த்தை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கத்தார் பிரதமர் சொல்லியிருக்காரு. இந்நிலையில தான் அமெரிக்கா தன்னுடைய நோக்கத்தை சிறப்பாக நிறைவேற்றி கொள்ள முயற்சிக்கிறாங்க. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஆஸ்டின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய அளவில் மோதல் வெடிக்காது அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். போர் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதது அது அல்ல அப்படின்னும் நினைக்கிறேன். அமைதி நிலைநாட்ட எப்போதும் அதற்கான இடமும் வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்கார். அதாவது ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிட்டுட்டு அமெரிக்காவோட இணக்கமாக போனாங்கன்னா ஈரான் போரின் பேரழிவிலிருந்து தன்னை காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதா இந்த கருத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம். அதாவது இதுவும் ஒரு வகையான அன்பான மிரட்டல் அப்படின்னு கூட எடுத்துலாம். ஈரானும் சரி, ஈராக்கும் சரி, தீவிரவாத அமைப்புகளும் சரி, இன்னும் மன்னர் காலத்தை போலவே நினைத்து கொண்டு பழிவாங்குதல், ஆயுத தாக்குதலின் மூலம் மிரட்டி விடலாம் அப்படின்னு திட்டமிடுதல் ஆகிய வழிகளை பின்பற்றுறாங்க. இதனால தான் இன்னைக்கு ஈராக் மீள முடியாத அழிவில் சிக்கி திணறாங்க. இப்போ இதே பலவீனத்தை பயன்படுத்தியே ஈரானையும் வலையில வீழ்த்தியிருக்கிறாரு அப்படின்னு தோணுது. விவேகம் இல்லாத வீரம், அதாவது அறிவில்லாமல் செயல்படும் ஆட்சியாளர்களால் விளையக்கூடிய கேடுகள் இவை. அதனால ராஜதந்திரம் அப்படிங்கிறது வெறும் போர் தந்திரம் மட்டும் கிடையாது. அப்படிங்கிறத உணராத ஆட்சியாளர்கள் இருக்கும் வரைக்கும் மக்கள் நிலை தான் கவலைக்குரியதாக இருக்கு.